ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀರಂಗನಾಥ ಗೋವಿಂದ ಭಕ್ತವತ್ಸಲ ಗೋವಿಂದ ಶ್ರೀಗಣನಾಥ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಅರ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರ ಗೋವಿಂದ. அப்பளத்தை நல்லா போட்டு எடுத்தாச்சு. நல்லா எல்லாம் முறுமுறுன்னு வந்துருச்சு. அப்படியே இந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் கொஞ்சமாக வடமாவையும் தட்டி போட்டுட்டோம்னா ஒரு வழியாக வேலை முடியும். ஆனால் என்ன வெங்காயம் இன்னும் உரிக்கலை, அதை முதல்ல பண்ணுவோம். என்ன மல்லிகா, வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா இன்னும் அடுப்பு பக்கத்தில் உட்காந்துட்டு கிடக்க? எத்தி எல்லாம் செரிஞ்சிட்டேன் சார். இந்த அப்பளமும் வடையும் தான் பாக்கி. அப்புறம் முந்தியும் திராட்சையும் தாளித்து பாயசத்துக்கு கொட்டணும். அம்பிட்டு தான். மற்றபடி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு தான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஓ அப்படியா? என்ன இங்கே வெங்காயம் அப்படியே இருக்குது? அதான் சார், வடைக்கு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கணும். அடுத்து அதான் பண்ண போகிறேன். ஓ அப்படியா? சரி சரி, ஒன்று பண்ணு. நீ போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு. நான் இந்த வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வைக்கேன். இது எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே செஞ்சு போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சொல்கிறத செய். அக்கம் பக்கம் வீட்டிலலாம் அழைச்சிட்டியா? இல்லை சார், காலையில் காய் வாங்க போகிறப்ப சொன்னால் எதுவுமே மதியம் சாயந்தரம் முறை வாங்கட்டின்னு. ஆனால் நேரில் போய் யாரையும் நியாயமாக முறைப்படி ஒன்றும் கூப்பிடல சார். அப்படியெல்லாம் கூப்பிட்டு யாரும் வரமாட்டாங்கம்மா. நீ என்ன பண்ணுற, இந்த 4 வீட்டுக்கும் போய் யாரையும் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடு. சாமி கும்பிட்டு 4 பேருக்கு சாப்பாடு போட்டால் தானே நமக்கு நல்லது. ஆமாம் தான், ஆமாம், அவளுக்கெல்லாம் வந்துடுவாங்க சொல்லியிருக்கேன். எதுக்கு ஒரு வாட்டி வீட்லேயும் போய் கூப்பிட்டுட்டு வந்துடு. ஏன்னா வரலாம் நல்லா இருக்காது பற்றியா? சரி சார், நான் போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். எங்கே கிளம்பிட்டீங்க? அமெரிக்காவுக்கு. கேட்குறா பாரு கேள்வியா? அக்கம் பக்கம் 4 வீட்டை கூப்பிட வேணாமா? அதான் போய் அழைக்க போகிறா. அப்படியா? அப்போ சரி அப்போ நானும் கூட வரேங்க்கா. ஏண்டி நானே போயிட்டு வந்துடுவேண்டி. எனக்கு என்ன பாதை தெரியாதா? உங்கள் பேச்சு தனிக்கிக்கா. தனியாக போகணும் பார்த்தீங்களா? ஏன் மல்லிகாக்கா தனியாக போக தெரியாதா? இல்லை கல்ல எதுவும் வந்துடுவானா? நீ வா இங்கே வந்து இந்த வெங்காயத்தை தோலை உரிச்சு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வை. இப்போ மல்லிகா நீ போய் எல்லாரும் கூப்பிட்டுட்டு வா. சரிக்க. அக்கா பேசாமல் இருட்டி. இந்த உட்காந்து வெங்காயத்தை நறுக்கு. சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டு. சரி. போயிட்டு வரத்துக்குள்ளே வெங்காயத்தை தட்டி வடையை போட்டு எடுத்துருக்கணும் சொல்லிட்டேன். தின்ன வேண்டியது, தூங்க வேண்டியது, இல்லைன்னா ஆட வேண்டியது. சே, சமைக்க 1000 காய் இருக்குது. நமக்கு மட்டும் கரெக்டாக இந்த உள்ளி உரிக்கிறதே வேலையாக கொடுக்குறாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? உரிப்போம், சாமிக்கே நினச்சி செய்வோம். இது சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குன்னா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்க? இன்னும் 2 எடுத்து சாப்பிடு. இல்லைட்டா போதும். ஏன் மருமகளை அப்படி சொல்கிறேன்? இப்போ தானே சூப்பராக இருக்குன்னு சொன்னேன். இன்னும் 2 எடுத்து விடு. உனக்காக பார்த்து பண்ணியிருக்கேன் அத்தை. ஏத்தே அதெல்லாம் தெரியுதான் அத்தை. மல்லிகைக்கா மதிய சொத்துக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொன்னேன்ல, அதான் சொல்கிறேன். இப்போ இது போதும், நான் வந்து வேணா சாப்பிட்டுக்கிறேன். ஆமாம்ல சொன்ன பாரு. ஆமாம், நீ வீட்டில் ஒன்றும் செய்ய வேணாம். நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படி சொல்கிறியா? அதானே, என் மருமக எதையும் என்னை விட்டுட்டு சாப்பிட மாட்டான் எனக்கு தெரியும். போயிட்டு நீ சாப்பிட்டுட்டு எனக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோ. முக்கியமாக மருமகளே, எனக்கு அந்த பாயசத்தில் மேலால் முந்திரி திராட்சையோடு அள்ளி போட்டு எடுத்துட்டு வா. எத்த எனக்கு தெரியாதா உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு? சேமியா பாயசத்தில் மேலே மிதக்கிற அந்த முந்திரி திராட்சைன்னா உங்களுக்கு உயிர். எனக்கு அது தெரியும். அதான் என் மருமகங்கிறது பத்தியா? நான் நினச்சது நீ எப்படி கரெக்டாக சொன்னேன்னு. நல்லது மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடு. வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போறியா இல்லை அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறியா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவங்க டிஃபன் பாக்ஸே 2 வீட்டில் கிடக்கு. அதை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் அதிலே வாங்கிட்டு வந்துடுவேன். ஆக மொத்தத்தில் அந்த டிஃபன் பாக்ஸ் திரும்பி அவங்க வீட்டுக்கு போகாதுன்னு நினைக்கேன். அம்மா டே வா மல்லிகா, இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிட்டு இருந்தோம், வந்துட்டேன். ஏன்னா மதியம் விரதம் விடுறோம் சாமிக்கு. எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. எங்கம்மா என்னால் முடியுது, முதுகு வலி மூட்டு வலின்னு வருது. தரையிலெல்லாம் உட்காந்து முன்னமே சாப்பிட முடியல. நான் ஒத்த ரசெல்லாம் அனுப்புகிறேன். உனக்கு அம்புட்டு ஆசையாக இருந்தால் அவள்கிட்ட எனக்கு கட்டி கொடுத்து விடு. சரிம்மா, அவளை அனுப்பி வைங்க, நான் உங்களுக்கு சேர்த்து கட்டி கொடுத்து விட்றேன். ரசா நீ மறக்காமல் வந்துடு. அப்படியே அம்மாவுக்கும் வேணுங்கிறத கட்டி எடுத்துடுவா. நம்ம வீடு மாதிரி உரிமை வந்து நீயே எல்லாம் எடுத்துக்கணும், சரியா? அக்கா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா? இதுக்காக நீங்கள் இம்புட்டு தூரம் வந்தீங்களா? நானே அங்கே தான் அடுத்து வரலான் இருந்தேன். நீங்கள் காலையிலே சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா காய் வாங்க போனப்போ. அதனால நான் ஏற்கனவே அத்தையிட்ட சொல்லிட்டேன். இன்றைக்கி வீட்டில் நாங்கள் ஒன்றும் சமைக்கலை. உங்கள் வீட்டில் தான் இங்கே மதிய சாப்பாடு. சந்தோஷம். வா வந்து சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கவளுக்கு கட்டிட்டு வா. நான் நிறையா செஞ்சு வச்சுருக்கேன். சரிக்கா, நீங்கள் முன்னே போங்க, நான் பின்ன வரேன். சரி வாமா, நான் முன்னே போய் மற்ற வேலையை பார்க்கேன். நீங்கள் வாங்க. வரட்டாமா? வாமா. மாமியார்னா ஒத்த ரசம் மாமியார் மாதிரி இருக்கணும். எப்படி லட்டை ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க பத்தியா? நமக்கு நான் ஒன்று வந்து வாச்சிருக்கேன். என்ன மல்லிகாக்கா தாத்தாவை கூப்பிட்டு இருக்காங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. வா ஒரு எட்டு போய் என்னன்னு கேட்போம். கா
கூப்பிட்டுட்டு இருக்கீங்க? அடடே நீங்கள் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க வாங்க. நான் ஒன்றும் தாத்தாவை கூப்பிடலடி, காக்காவை கூப்பிட்டேன். இப்போ தான் சாமி கும்பிட்டோம். விரதம் விடணும்னா காக்கா வந்து சோறு எடுத்தால் தானே நம்ம சாப்பிட முடியும். ஏக்கா, அப்போ நீங்கள் காக்கா சோறு தின்னாதான் நீங்கள் எங்களுக்கு சோறு போடுவீங்களா? இதை நம்பி நான் வீட்டில் வேற சமைக்காமல் வந்துட்டேனே. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் காக்கா சோறு எடுத்துரும். இரு, நான் அதை கூரை மேலே வைக்கேன். பத்தியா, பெருமாள் நம்ம கடையில் ஏற்றுக்கிட்டாரு, காக்கா வருது. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி காக்கா வந்துருச்சு. எப்பா, இப்போதான் எனக்கு போன உசுறு வந்துச்சு. வாங்கக்கா வாங்கக்கா, காக்கா தான் சோறு தின்றுச்சுல, எங்களுக்கு சோறை போடுங்க. சரி சரி வாங்க, எல்லாம் ரெடியாக இருக்கு. இலையெல்லாம் போட்டு சாதமும் போட்டுட்டேன். எல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சூப்பருக்கா, வாங்க உள்ளே போவோம். அக்கா, ஒரு முக்கியமான சந்தேகம். பருப்பு பாயசமா முந்திரி பருப்பு போட்டு சேமியா பாயசமா? சேமியா பாயசம் தாண்டி. நான் நினச்சேன் நீங்கள் சேமியா பாயசம் தான் செய்வீங்கன்னு. ஏன்னா எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், பார்த்துக்கோங்க. சரி சரி வாங்க உள்ளே போவோம். நம்ம வீட்டில் நமக்கு முன்னாடி இவளுக்கு உள்ளே போகிறாளுங்க. இன்னும் சின்ன பிள்ளைகளாகவே இருக்காளுங்க. சரி போ. பெருமாளே, நீ தான் எங்களை கூடவே இருந்து காப்பாற்றணும். மல்லியா, எனக்கும் சேர்த்து ஏன் சாப்பாடு போட்ட? முதல்ல வந்தவங்க சாப்பிட்டோம், நான் என்ன சோத்து கலையிறேன். ஆஹா, கிளவி நம்மள தான் சொல்லுது போல. இருக்கட்டும், எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாம் ஒன்றா விரதம் விடுங்க. காலிலேருந்து நீங்களும் சாப்பிடல. வயசானவங்க மாத்திரை போடணும். சரிதான் சரிதான், நான் வயசானவ, மாத்திரை போடணும். நல்லா இருக்குதுங்களே உட்காடுறப்போ, நான் உட்காந்தா என்ன? சரி சரி சாப்பிட்லாம். சரி, என்ன நடந்தாலும் நம்மள ஒரு வார்த்தை சொல்லி டேமேஜ் பண்ணிடணும். அப்போ தான் அதுக்கு தின்ற சாப்பாடு செரிக்கும். அக்கா, சாப்பாடு ரொம்ப மனமாக இருக்குக்கா. எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க.